ஹலோ மக்களே, சிவா அயலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அயலியை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வர்மா பார்த்துடுறாங்க. அதே சமயத்தில் அயலியும் வர்மாவும் நேரடியாக நேருக்கு நேர் எதிர்த்து நிற்கும் போது நம்ம இந்திராணிக்கு ஒரு கட்டத்தில் அயலி அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருதா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கும் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. இந்திராணிக்கிட்ட வந்து கபிலனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பண்ணது வர்மாவா, அவனெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது, அவனால தான் பெரிய பிரச்சனை எனக்கும் அன்னைக்கு வந்திருந்து, அவனை எல்லாம் மதித்து நம்ம வந்து பயந்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் வர்மா வந்து பெரிய ஆளாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகிலாண்டேஸ்வரியும் இந்திராணி கிட்ட சொல்லும்போது, இந்திராணியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இந்திராணி அகிலாண்டேஸ்வரி எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம அகிலாண்டேஸ்வரியும் அயலியை பார்த்து, என்ன அயலி, நாங்கள் போகக்கூடிய இடத்துக்கு நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அயலி எல்லாரும் சேர்ந்து காரில் போயிட்டுருக்காங்க. நம்ம அயலியோட மனசில் ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ எங்கே தான் எல்லாரும் போயிட்டுருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரிகிட்ட கேட்கும்போது, கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரிய போகுது, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணியும், உனக்கு வர்மா பற்றி தெரியும் தானே, வர்மாவை நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அகிலாண்டேஸ்வரியும் அன்னைக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் நடக்க டைமில் என்னை வந்து வர்மா கிட்டேருந்து காப்பாற்றினதே அயலி தானே, அதுக்கப்புறம் அவளுக்கு வர்மாவை பற்றி தெரியாமலாம் இருக்க போகுது, அந்த வர்மா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அவனால தான் என்னோடய ஃப்ரெண்ட் அர்ச்சனாவுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம அயலியும் எதுக்கு இப்போ இந்த வர்மாவோட கதையை எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அகிலாண்டேஸ்வரியும் அந்த வர்மாவை தான் பார்க்குறதுக்காக இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோன்னு சொன்ன உடனே நம்ம அயலியும் அதிர்ச்சியாகி, நம்ம மட்டும் வர்மாவை நேரடியாக பார்த்தோன்னா அவன் கண்டுபிடிச்சிருவானே அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது, அகிலாண்டேஸ்வரியும் அர்ச்சனாவோட பொண்ணு நீ, உனக்கு அர்ச்சனாவோட ஒரு பாதி பலம் கூட இருக்காதா, அன்னைக்கு எவ்வளோ புத்திசாலித்தனமாக அந்த வர்மாவோட ஆட்கள் எல்லாத்துக்குமே அடித்து துவம்சம் பண்ண, அதே மாதிரி ஒரு செயல் நடக்க தான் போகுது, அதான் அர்ச்சனாவோட பொண்ணை நீயே பாரு, அவ எப்படி வளர்ந்து நின்று உனக்கு ஆப்பு வைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டதான் வர்மா கிட்ட பக்கத்துலயே நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அயலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அகிலாண்டேஸ்வரியும் சரின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது வர்மாவும் தயாராகவே இருந்துட்டு இருக்காங்க. அர்ச்சனாவோட பொண்ணு எப்படி இருந்தாலுமே நம்ம பக்கமா வந்தாகணும், அவ வந்த உடனே அவளுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட இருக்காங்க. நம்ம அயலியும் நம்ம மட்டும் வர்மா கிட்ட மாட்டணும்னா மறுபடியும் அம்மா பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் அம்மா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா மறுபடியும் அம்மாவுக்கு தானே பிரச்சனை, இப்போ என்ன செய்யறது சொல்லிட்டு நம்ம அயலியும் குழப்பத்தில் இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வர்மாவும் அயலி இந்த வாட்டி விட்டு வைக்கவே கூடாது, எத்தனை நாளாட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வர்மா எதிர்பார்ப்போட இருக்கும்போது கரெக்டாக நம்ம அகிலாண்டேஸ்வரி எல்லாரும் அந்த இடத்துல வராங்க. அகிலாண்டேஸ்வரியை பார்த்த உடனே வர்மாவும், என்ன இத்தனை நாள் ஆயிட்டு உன்னை பார்த்து, ஆனால் இன்னும் அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்க தானே செய்து, கரெக்டாக என்கிட்ட வந்து செக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அகிலாண்டேஸ்வரியும், ஒழுங்கு மரியாதையாக உன்னெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஆள் எல்லாம் நான் கிடையாது, உன்னோட இந்த திமிருத்தனத்தை எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்ன தைரியம் இருந்தால் இந்திராணி குடும்பத்தை சேர்ந்தவங்களெல்லாம் இப்படி செய்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது வர்மாவும், ஏதோ உன்னோட ஃப்ரெண்டு அர்ச்சனாவோட பொண்ணு இங்கே தான் இருக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே, அது என்னாச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அகிலாண்டேஸ்வரியும், ஆமாடா அர்ச்சனாவோட பொண்ணு, அர்ச்சனா மாதிரியே தைரியத்துலேயும் பெருசாடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது வர்மாவும், அவள் எங்கே தான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அகிலாண்டேஸ்வரியும் நம்ம அயலியை அப்படியே நீட்டி காட்டுறாங்க. அயலியும் அந்த இடத்துல சரி இந்த வர்மா மட்டும் நம்ம பார்த்தானா ஏதாவது கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது கரெக்டாக வர்மா பார்க்குறாங்க. இது வந்து அந்த டீச்சர் ஆச்சே, கபிலனோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொண்ணு தான் அர்ச்சனா பொண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம வர்மாவும் பார்க்குறாங்க. சரி, நம்ம நினச்ச மாதிரி தான் இருக்குது, இவனா என்ன செய்திட போறா, இவனால நமக்கு என்ன தான் ஆபத்து வந்துட போகுது, இந்த கபிலனோட வீட்லேயே அவள் வந்து யாரும் மதிக்கிறதில்ல, இவளெல்லாம் என்ன தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் அயலியை பார்த்து, என்ன நீ தான் அர்ச்சனோட பொண்ணா, அர்ச்சனா எல்லாம் எவ்வளோ தைரியசாலி தெரியுமா, ஆனால் நீ வந்து இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட அம்மாவை கொன்னது யார் தெரியுமா, நான் தான் அப்படி சொன்ன உடனே நம்ம ஆயலிக்கு நல்ல கோபம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கையை முறுக்கிட்டு அடிக்கலாம் போல இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம வர்மாவும் இந்திராணி கிட்ட வந்து, என்ன இந்திராணி எனக்கு வந்து எதிர்த்து ஏதாவது ஒரு வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு மீடியாவில் இறங்கி இருக்கிறியா,
உன்னோட சித்தப்பா இருக்கான்ல, அவன் என்னதான் சொன்னாலும் அந்த எலெக்ஷன்ல நிப்பேன். அதுவும் என்னை எதிர்த்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில இருக்கான்ல, அது எதுவுமே நடக்கக்கூடாது. ஒழுங்காட்டு கபிலனுக்கு இப்போ ஒரு நிலைமாச்சுல்ல, அதுதான் உன்னோட குடும்பத்த சேர்ந்தவங்க எல்லாருக்குமே ஆகப்போது. அது மட்டும் இல்லாம உன் சித்தப்பா இவ்வளோத்தையும் மீறி மறுபடியும் எலெக்ஷன்ல நின்னான்னு வச்சுக்கயேன், அவனோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல செய்ய தான் போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அத கவனிச்ச அகிலாண்டேஷனையும் என்ன தைரியம் தான் என் முன்னாடியே இந்திராணி எல்லாரையுமே மிரட்டுவ, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம வர்மாவும் எனக்கு எதிரா உள்ள எவிடன்ஸ் எல்லாமே எனக்கு இப்பவே என் கைக்கு வந்தாகணும், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து என்ன அயலியை காணல எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேட பார்க்குறாங்க. சரி நம்ம டீமுக்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே விசாரணை பண்ணும்போது நம்ம அயலி எல்லாரும் சேர்ந்து வர்மாவை பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சிவாவுக்கு தெரிய வருது. நம்ம சிவாவும் என்னது இது தனியாட்டி இவங்க 3 பேரும் எதற்காக வர்மாவை பார்க்க போனாங்க, வர்மாவை வந்து பிடிக்கிறதுக்கு இது சரியான சான்ஸு. ஆனால் நம்ம அயலி நேரடியாக வர்மாவுக்கிட்ட போய் நிற்கும்போது அவளை வந்து தெரிஞ்சுக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அவள் தான் ஏடின்னு தெரிஞ்சதுன்னா அந்த வர்மா விட்டு வைக்க மாட்டானே அப்படி சொல்லிட்டு யோசிச்சு நம்ம சிவாவும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வர்மா வந்து நம்ம அயலிக்கிட்ட அர்ச்சனோட நிலைமைக்கு காரணம் நான் தான், இனிமேல் என்னோட அம்மா அர்ச்சனாவை பற்றி ஊர் உலகத்தில் இப்போல்லாம் என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும்ல, அவள் என்னதான் நல்லது பண்ணாலுமே கடைசி காலத்தில் எல்லாருமே அவள் வந்து கெட்டவா அந்த மாதிரி தான் நிரூபிச்சிட்டாங்க. இனி ஊரில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை வந்து மதிக்காம தானே பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அயலிக்கிட்ட சொல்லும்போது அகிலாண்டேஸ்வரியும் ஒழுங்கட்டு இருந்துக்கோ, உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன்னை எதிர்த்து உள்ள எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதை வந்து நான் இப்போவே மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணால் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம அகிலாண்டேஸ்வரியும் வர்மாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வர்மாவும் உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது வர்மாவும் அர்ச்சனோட பொண்ணு சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு அயலியை அப்படியே ரவுடி கும்பலோட சேர்ந்து அடைச்சி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நம்ம சிவாவும் வந்து செம மாசா அயலியை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம அயலியோட திறமையை பார்த்துட்டு இருந்த அகிலாண்டேஸ்வரி இந்திராணிக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது. இந்திராணியை நம்ம அயலிக்கிட்ட வந்து அயலி நீ நடந்துக்கிறது எதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு டீச்சர் மாதிரி இல்லை, ஏற்கனவே ஏதோ ட்ரெயின் பண்ண அதிகாரி மாதிரி தான் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது அகிலாண்டேஸ்வரி அதே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியும் சமாளித்து பார்க்குறாங்க. இல்லை சின்ன வயசில் அம்மாவை பார்த்தனால தான் எனக்கு இப்படி ஒரு தைரியம் வந்தது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து வர்மாவை இந்த வாட்டி விட்டு வைக்கவே கூடாது, அவனை எப்படியாவது மாடைக்கு பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வர்மாவை பிடிக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் ஈடுபடுறாங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரி விளையாட்டு இந்திராணிக்கு கூடிய சீக்கிரமாக அயலி தான் ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வர போகுதுன்னே சொல்லலாம். உதய பெருமாளுக்கு ஆதரவாக இருந்து இந்த எலெக்ஷனில் உதய பெருமாளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு சிவா அனைத்து முயற்சிகளும் எடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.